இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவினுடைய பேரன் ஒரு பெரும் சிக்கலில் மாட்டியிருக்காரு. அவரும் வந்து ஒரு எம்பி. இந்த தேர்தலையும் மீண்டும் ஒரு எம்பி அந்த தொகுதியில் வந்து எம்பிக்கான தேர்தலையும் நின்றிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 3000க்கும் மேற்பட்ட பெண்களினுடைய ஆபாச படங்களை அவர் வைத்திருந்ததாகவும் அதில் அவரே ஈடுபட்டு அந்த படங்கள் எல்லாம் அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியே வந்து ஒரு பெரிய பரபரப்பை வந்து கர்நாடகாவில் கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய பிரதமர் லிஸ்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு பெரிய அளவில் ஒரு பிரபலியமான ஒரு பிரதமர் அப்படிங்கிறவங்க இப்போ மோடி அளவுக்கோ இப்போ தேவேகவுடா மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ யாரும் வரல. ஏதோ ஒரு பிரதமருக்கு உண்டான ஒரு இடைக்கால தேவை வரும்போது இடைக்கால பிரதமராக வேணால் சில பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு வந்து இருக்குன்னு சொன்னாங்க. நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிரதமர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இந்தியா முழுக்கும் பேசப்பட்ட நபர் மாதிரியான எந்த ஒரு நபரும் இது வரைக்கும் இல்லை. ஆனால் நமக்கு நியர்பையாக இருக்கிற ஸ்டேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர் நம்ம தேவேகவுடா. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதமராக இருந்து எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பிரதமர். ஸோ அவருடைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியினுடைய ஒரு முக்கியமான அங்கத்தில் அவர் வந்து, அதாவது நான் சொல்கிறது அவங்க குடும்பமே இருக்குது. அவர் இருக்கிறாரு, அவங்க சன் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து அவருடைய உறவினர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அதாவது இப்போது அவருடைய பேரன் மேலே தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அவங்க அப்பாவு மேலேயும் இந்த வழக்கில் வந்து இந்த பிரச்சனை சம்மந்தமாக அதில் வந்து அவருடைய பேரும் அடிபடுது. அவருடைய மாமா தான் வந்து, அதாவது நான் சொல்கிறது வந்து நம்ம பிரஜ்வல் ரேவண்ணா அவருடைய மாமா தான் வந்து குமாரசாமி, திரு குமாரசாமி அவர் பார்த்திங்கன்னா அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் தலைவராக இருக்கிறாரு. அவரும் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இது மாதிரியான தொன்று தொட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் பின்னணியை சார்ந்த, யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிரதமர் அளவுக்கு போஸ்டில் இருந்த ஒரு குடும்பத்தின் பின்னணியிலேருந்து வந்திருக்கக்கூடியவர் தான் ரேவண்ணா அப்படிங்கிறவர். அதாவது இவர் வந்து தேவேகவுடாவினுடைய மகன். ரேவண்ணாவுடைய மகன் தான் இவர் வந்து பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் அரசியல் களத்தில் வந்து இறங்கி அவரும் போன பீரியடில் இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இன்னும் பல ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டை எலெக்ஷன் முடிச்சுட்டே வராங்க. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வரப்போகுது. இது மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு வந்து கர்நாடகாவிலையும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் அப்போ தான் இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம வந்து ஜனதாதளம், அதாவது மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியினுடைய தான் நம்ம தேவேகவுடாவுடைய கட்சி. அவருடைய கட்சி சார்பாக தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பகுதியில் வந்து ஒரு எம்பி போஸ்ட்டுக்கு நிற்கிறாரு பாஜகவினுடைய கூட்டணியோட. இப்போ பாஜக வந்து பல பேருடைய கை கோத்துருக்கு இல்லையா. கர்நாடகாவில் வந்து இந்த ஜனதாதளம் கட்சியோட கை கோத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த எலெக்ஷன் எதிர்கொண்டிருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேட்பாளராக, ஒரு எம்பிக்கான ஒரு வேட்பாளராக அவர் கிளம்பி இறங்கியிருக்காரு. இந்த தேர்தல் வந்து 26ஆம் தேதி வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஏப்ரல் 26ஆம் தேதி 2024ஆம் வருடம். இப்போ வந்து இந்த மாதம், அதாவது நமக்கு வந்து இன்றைக்கி மே வந்துருச்சு. நம்ம வந்து போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி, ஏப்ரல் 26ஆம் தேதி தான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த எலெக்ஷன் இப்போது அவர் மேலே ஒரு பெரிய புகார் வந்திருக்கு. இந்த புகார் வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே அவர் பேரில் அந்த புகார் இருந்திருக்கு. அதை சிறுக வெளியே வரத்துக்கு உண்டான பலதரப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இவங்கெல்லாம் கொஞ்சம் அதை அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே அடைக்கடிக்க வச்சுருந்துருக்குறாங்க. இந்த எலெக்ஷன் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3000 ஆபாச வீடியோங்கள் அடங்கிய ஒரு பென்ட்ரைவை வந்து பல பென்ட்ரைவு காப்பி எடுத்து அந்த தொகுதி முழுக்க விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அவருடைய கேரக்டரை வந்து ப்ரூஃபாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 3000 வீடியோ அடங்கின அந்த வீடியோக்களை பென்ட்ரைவில் காப்பி எடுத்து அந்த பகுதி முழுக்க யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு தெரியல, வீடாக போட்டிருக்காங்க. எப்படி நோட்டீஸ் போடுவாங்க அது மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ளைஓவர் போடுற மாதிரி வீடு வீடாக கொண்டு போய் இந்த பென்ட்ரைவை கொடுத்துருக்காங்க. இந்த பென்ட்ரைவ் அதுக்கப்புறம் பெரிய அளவில் இது பெரிய பிரச்சனையாக வெடிச்சு இப்போ கர்நாடகாவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு மகளிர் சங்கம் இருக்கு இல்லைங்களா, அவங்க போராடுறாங்க. காங்கிரஸ் வந்து பயங்கரமான போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ பாஜக கூட தான் இவங்க வந்து ஜனதாதளம் கட்சியை வந்து கூட்டணி வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க.
இந்த அளவுக்கு வந்து வெளியே வந்திருக்க பிரச்சனைகள், இதுக்கு ஏதாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை கொடுத்துருக்குறாங்க. இவர் எந்த தொகுதியில் நின்றுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆசன் அப்படிங்கிற அந்த தொகுதியில் தான் இவர் வந்து எம்பி போஸ்ட்டுக்காக நின்றுருக்கிறாரு. இந்த தொகுதியில் போன பீரியடில் இவர் வந்து எம்பியாக அதே தொகுதியில் தான் இருந்தார். இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ட்ரைவெல்லாம் வெளியே வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுத்த சூழ்நிலையில் 25 வயசு நிறைந்த ஒரு பெண் வந்து என்னை வந்து பாலியல் தொந்தரவுக்கு வந்து இவர் செஞ்சார், பாலியல் தொந்தரவுக்கு என்னை உட்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே போய் ஒரு வழக்கை கொடுக்குறாங்க. இந்த வழக்கை வந்து 4 பிரிவில் இவர் கொடுத்த வழக்கை வந்து 4 பிரிவில் வழக்கு வந்து பதிவு பண்ணி இப்போது அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கு முயற்சிக்கிறாங்க. இதில் என்னென்னா தேவகவுடாவினுடைய மூத்த மகன் பிஜ்ரிவேல் அவருடைய தந்தை, அதாவது முதல்ல சொன்ன மாதிரி தேவகவுடாவினுடைய பேரன் தான் இவர், மூத்த மகனுடைய மகன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ரேவண்ணா அப்படிங்கிறவர். இப்போ ரேவண்ணா அப்படிங்கிற ஒரு வீட்டில் வேலை செஞ்ச தேவகவுடனுடைய பெரிய மகன் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு வேலை பணிப்பெண் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு 48 வயசு. இந்த பிரச்சனை வெளியே வரும்போது அவங்களும் போய் 2 பேர் மேலேயுமே கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரஜ்வலும் அப்புறம் அவர் தந்தை ரேவண்ணாவும் 2 பேருமே என்னை பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் அடுத்து நிறையா பெண்கள் முன் வந்து இந்த மீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, ஒருத்தங்க வந்து வெளியே வந்து சொன்ன உடனே நானும் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி வெளியே வந்து சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ அடுத்தடுத்த ஆட்கள் வெளியே வந்து முன் வந்து நானும் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறத வந்து நானும் பாலியல் தொந்தரவுக்கான இவங்களால் ஆளானேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் வந்து இது என்ன பண்ணியிருக்கிறாங்க, வழக்கு கொடுத்துருக்குறாங்க. பல பெண்களை இவர்கள் தொல்லைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதன் மூலியமாக வெளியே வந்திருக்கு. இதில் இந்த பெண்கள் எல்லாம் யார், எப்படி இவங்க கூட வந்து இவங்களுக்கு உண்டான இது மாதிரியான பாலியல் தொல்லை கொடுப்பதற்கு உண்டான முகாந்திரம், ஒரு நிகழ்வு, இந்த சூழ்நிலை எப்படி அமைஞ்சதுன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவர்களிடம் உதவி கேட்டு வந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் ஒரு பெரிய தகவலாக சொல்லப்படுது. இப்போ வந்து ஒரு எம்பியாக இருக்கிறாரு, ஒரு மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, கல்லூரி மாணவி, அப்புறம் வேறு தரப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து ஒரு மனு கொடுக்க போவாங்க, தன்னுடைய கோரிக்கையை வைக்க போவாங்க. அந்த எம்பியினுடைய அவர்கிட்ட இருந்து தன்னுடைய குறைகள் எல்லாம் சொல்ல போவாங்க இல்லையா. இது மாதிரி பல குறைகளை அவர்களுடைய உதவிக்காக இவர்களை போய் நாடினவர்களை தான் இந்த பெண்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதில் பல பேரோடு அவர் வந்து பாலியல் உறவை வைத்து கொண்டு அதையெல்லாம் வீடியோவும் எடுத்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வீடியோவை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பத்திரமா வச்சுருந்துருக்கிறாரு. இதுதான் வந்து என்னாச்சு அப்படின்னா அப்படியே மெல்ல இன்றைக்கி வந்து என்னாச்சு, ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. இப்போ இது குறித்து கெஜ்ரிவால் ரேவண்ணா எந்த கருத்துமே தெரிவிக்கல. இப்போ அவரை வந்து கேட்கலாம் முற்படலாம் அப்படின்னா ஆள் எஸ்கேப்பு. எலெக்ஷன் 26ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் வந்து இங்கேருந்து ஜெர்மனிக்கு என்ன பண்ணிட்டாரு, எஸ்கேப் ஆகி போயிட்டார். இப்போது நம்ம உள்துறை நம்மளுடைய வந்து சிறப்பு தணிக்கை குழு வந்து இதுக்கு அமைச்சு இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கர்நாடகாவினுடைய இப்போதைய முதலமைச்சர் வந்து சித்தராமையா வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இவருக்கு வந்து உடனே இதை விசாரணைக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய அழுத்தம் பெண்களுடைய சங்கத்திலேருந்து, மாதர் சங்கம், அந்த மாதிரியான பெண்கள் நல சங்கம் இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து வந்து இதை நீங்கள் உடனே தீவிரமாக என்ன பண்ணணும், விசாரணைக்கு எடுத்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மனு கொடுத்து இங்கே நீங்கள் போய் நியூஸில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வெடிச்சிட்டு இருக்குது, போராட்டம்லாம் வெடிச்சிட்டு இருக்குது, ரோட்டில் இறங்கி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பெண்கள்லாம் ஒரு சைடு பிரச்சனை பண்ணுறாங்க. 10ஆவதுக்கு எதிர்கட்சியான காங்கிரஸ் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக கையில் எடுத்து ஒரு பெரிய பிரளயமே நடந்துகிட்டு இருக்குது கர்நாடகாவில். ஏன்னா இவர் வந்து போன பீரியடில் எம்பியாக இருந்தவர், இந்த பீரியடுக்கும் எம்பிக்கு நின்றுக்கிறாரு. 26ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு இந்த விஷயம் வெளியே வந்துச்சா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியே வந்துச்சாங்கிற தகவல் நமக்கு சரியாக வரல. ஆனால் எலெக்ஷனை ஒட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. அப்போது எலெக்ஷன் அப்போது இவர்களுடைய வாக்கு வங்கியை சரியாக வைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்திருந்து இதை வந்து பல காப்பி பென்ட்ரைவில் எடுத்து வீடு வீடாக விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு அப்பட்டமாக தெரியுது. அப்போது இவருக்கு எவ்வளோ இப்போ இந்த எலெக்ஷனில் ஓட்டு விழுந்துச்சு, அடுத்தது என்ன ஒரு நிலைமை ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியல. இப்போ முதல் சொன்ன மாதிரி கர்நாடகா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா வந்து கெஜ்ரிவால் ரேவண்ணாவை குறித்த உடனே வந்து வழக்கை பதிவு பண்ணுங்கள், சிறப்பு தணிக்கைகளுக்குள்ளே அமைச்சு அதை உடனே என்னன்னு சொல்லி பாருங்கள், அதுக்கு வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முடுக்கி விட்டுருக்கிறாரு, ரொம்ப தீவிரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கெஜ்ரிவால் ரேவண்ணா வந்து வெளிநாட்டுக்கு சொன்ன மாதிரி இப்போ இங்கே இல்லை, வெளிநாட்டுக்கு போயிட்டார். இந்த நிலையில்
மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியிலிருந்து பிரஜ்வல் ரேவண்ணா வந்து இடைநீக்கம் வந்து பண்ணியிருக்கிறாரு. அது யார் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு குமாரசாமி அவர் வந்து இந்த பிரச்சனை வந்து இது குறித்து நாங்கள் வந்து தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும், அது எங்கள் குடும்பத்தாளாக இருந்தாலும் இல்லை எங்கள் கட்சியாளாக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், அவரை வந்து என்ன பண்ணுறோம் இடைநீக்கம் பண்ணுறோம் கட்சியில் இருந்துன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது அப்படியே பகிரங்கமாகவே நியூஸ் சேனலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். முன்னாடி வந்து சொல்லிட்டார் இந்த மாதிரி அவரை நீக்கிறோன்னு சொல்லிட்டு. இவர் யாருன்னா இவர் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய சொந்த மாமா. இப்போ இவர் தான் அந்த கட்சி பொறுப்பை எடுத்து தலைவராக இருந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் அவருடைய மாமா. ஸோ அதான் சொல்கிறாரு, எங்கள் குடும்பத்திலேருந்து யாராக இருந்தாலும் கூட தப்புனா தப்பு தான், அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நியாயம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி கட்சியிலேருந்து நீக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. உடனே பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்யணும் தான் இந்த பிரச்சனை பயங்கரமாக வெடிச்சிட்டு இருக்குது. சொன்ன மாதிரி இதை காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ரோல் வகிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ எதிர்க்கட்சி, ரொம்ப பெரிய ரோல் வகிக்கிறாங்க. ஜெர்மனி தப்பி போன இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவை வந்து நம்மளுடைய சிறப்பு தணிக்கை குழு, புலனாய்வு குழு வந்து உடனே நாடு திரும்பும்படி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வலியுறுத்திருக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் விசாரணைக்கு வந்து விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்கிறாங்க. இந்த விசாரணைக்கு வந்து விளக்கம் சொல்லுங்கன்னு தான் நம்ம டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை கூப்பிட்டே இருந்தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, வரவே இல்லை. இதுக்கு என்ன பண்ணாங்க, அவர் ஆட்சியில் இருக்கும்போதே இப்போ அவர் உள்ள வச்சதுக்கப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் நடந்து போயிட்டே இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும். இன்னும் அந்த ஸ்டேட்டில் இன்னும் டெல்லியில் வந்து எலெக்ஷன் இன்னும் ஒரு முடிவு கட்டத்துக்கு வரல. இப்போ நான் ஜெயிலில் இருந்துக்கிட்டே என்னுடைய பரப்புரையை மேற்கொள்றதுக்கு எனக்கு அனுமதி வழங்குங்கன்னு கேட்டிருக்காரு. அதை கோர்ட்டு வந்து அவ்வளோ முடியாதுன்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது மாதிரி இப்போது இவர் எம்பியாகவும் இல்லை. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுனால இப்போ அடுத்த ரிசல்ட் வந்தால் தான் இவர் என்ன அப்படின்னு தெரியும். இப்போ அவர் வந்து ஒரு பவர்லேயும் இல்லை. இப்படி இருக்கும்போது தான் அவர் என்ன பண்ணிட்டார், இருந்தால் நமக்கு பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். எங்கே இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாடு திரும்பும்படி வந்து புலனாய்வுத்துறை வந்து அவருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2019 ஆண்டிலிருந்து எடுத்த வீடியோவெல்லாம் இதில் இருக்குது. 2019ன்னா இன்றைக்கி 2024, கிட்டத்தட்ட 5 வருடமாக இந்த நிகழ்வு சம்பவங்கள்லாம் நடந்தது எல்லாமே. அதாவது 5 வருஷம் அவருடைய ஆட்சி காலம் இல்லையா. இப்போ ஆட்சி காலம் முடிஞ்சு அடுத்த பீரியட் வந்துருச்சு. இப்போ என்னென்னா 2019 எடுத்த வீடியோ, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2019 வருடமே இந்த வீடியோலாம் கிடச்சதா ஒரு டிரைவர் சொல்கிறாரு. இந்த விஷயம்லாம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா ஒரு டிரைவர் மூலியமாக வெளியே வந்திருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு வெல் செட்டில்டாக இருக்கிறவங்க எல்லா வீட்லேயும் டிரைவர் இருப்பாங்க, மற்ற வேலையாட்கள் இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு மூவ்மெண்ட் பண்ணாலும் அவங்க பேசாமல் அமைதியாக இருப்பாங்களே, எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு காரில் போகிறோம், பின்னாடி சீட்டில் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு போகிறோம், ஓட்டுற டிரைவர்னா காரில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த டிரைவருக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லா விஷயத்தையும் டிரைவர் கேட்டுட்டு, ஆனால் வெளியே சொல்லவும் கூடாது, அங்கே கருத்து பேசவும் கூடாது, இவங்களும் பேசும்போது குறுக்க பேசவும் கூடாது, பேசுனதெல்லாம் என்ன பண்ணணும், அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கணும், வெளியே போய் சொல்லவும் கூடாது. அப்போது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டில் இருக்க டிரைவரோ வேலைக்காரங்களோ ஒரு நெருங்கலாம் உள்ள எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்யக்கூடிய ஆளுங்கள் இருப்பாங்க இல்லையா. ஒரு கூட்டுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு விஷயத்த பாத்ரூம் கழுவ ஒருத்தங்க இருப்பாங்க, விலைக்கிழவங்க ஒருத்தர் இருப்பாங்க, சமையல் கோக்க ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய பெட்ரூம் வரைக்கும் போகக்கூடிய ஆளுங்க சில பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா. அப்போ இது மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாமல் இருக்காது. ஆனால் அதை அவங்க வெளியே சொல்லவும் முடியாது, என்ன பண்ண முடியாது, அங்கே ரியாக்ட் பண்ணவும் முடியாது, அவங்க அப்படியே இருக்கணும். இந்த வீடியோ யார் மூலியமாக வெளியே வந்திருக்கு அப்படின்னா அந்த டிரைவர் மூலியமாக இந்த வீடியோ என்ன பண்ணியிருக்கு. அந்த டிரைவர் சொல்கிறாரு, 2019 வருடம் எனக்கு வந்து இந்த வீடியோ எனக்கு நெருக்கமான நண்பர்கள் மூலியமாக கிடைச்சிச்சுங்கிறாரு. இது கண்டிப்பாக பொய்யா இருக்கும். ஏன்னா இவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அஸ் எ டிரைவராக எங்கே போனாலும் இவர் தான் கூட போகிறாரு, கூட வராருன்னா இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவெல்லாம் அவர் எடுத்து ஏதாவது லேப்டாப் மூலியமாவோ ஏதோ மூலியமாவோ சேகரித்து வைக்கலாம் போது அதுலேருந்து இவரே ஒரு காப்பி எடுத்துருக்கக்கூடும். இவருக்கு எப்படி போய் நெருக்கமான ஆளுக்கிட்ட இருந்து அந்த வீடியோ வரும். ஆனால் சொல்கிறாரு, நெருக்கமான ஆளுங்கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு, நான் என்ன பண்ணேன், அதை வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் வந்து இதை வெளியிடுறேன்னு சொன்னார். அப்போ பல பேருக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பத்திரிகையாளருக்கு கொடுத்தேன். ஆனால் பிரஜ்வல் ரேவண்ணா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இதை வீடியோ வெளியே வர முடியாத அளவுக்கு கோர்ட்டில் போய் அதுக்கு தடை வாங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது நமக்கு இந்த இடத்துல ஒன்றும் புரியல. இப்போ இப்படி ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோ வெளியே வரக்கூடாதுன்னு கோர்ட்டு ஏன் தடை பண்ணிச்சுன்னு தெரியல. அப்போ அந்த வீடியோலாம் கோர்ட்டு பார்த்து அந்த வீடியோவை வந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையெல்லாம் ஏன் அந்த கோர்ட்டு வந்து இதை தட்டி கேட்கல, இல்லை இவர் மேலே தண்டனைக்கோ எதுக்குமே கொண்டு போகல. இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இது எப்படி தடை பண்ணிச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போ தடை பண்ணிட்டாங்க. அப்புறம் 2019 இதில் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணதுக்கப்புறம்
இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தது வந்து பாஜக கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த வீடியோ வந்து எப்படியே வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட கொடுக்குறாரு. இப்போ பாஜகவும் இந்த ஜனதாதளமும் தான் இப்போ கூட்டணி. இப்போ கூட்டணி போட்டு அவங்க நிற்கிறதுனால இந்த வீடியோ இந்த டைம் என்ன ஆகலை, வெளியே வரல. இப்போ காங்கிரஸ்காரங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு அந்த வீடியோவை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இவங்க கொண்டு போய் அந்தளவுக்கு இது வந்து கரெக்டான வகையில் அதை கொண்டு போவாங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லை, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் யாருக்கும் இப்படிலாம் தரமாட்டேன், இது கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் இந்த வீடியோ இப்போ வெளியே வந்திருக்கு, ஆனால் எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் செட் பண்ணி சொல்கிறார். இதை வந்து இது எப்படி சொல்கிறது, இது வந்து எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, முதல்ல அவரை தூக்கி வச்சு விசாரித்தோம் அப்படின்னா எல்லா விஷயமும் வரும்னு நினைக்கிறேன். மேபி அந்த டிரைவர் கூட இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம், உடந்தையாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர் முன்னாள் டிரைவர், இப்போ ஒரு டிரைவராக இல்லை, இப்போ வந்து முன்னாள் டிரைவர்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த பிரச்சனைனால வெளியே வந்துட்டாரா, இல்லை இதை வச்சு அவரை திட்டன் பண்ணணுங்கிறதுக்காக வெளியே வந்துட்டாரா, இல்லை அதை வச்சு தான் பத்திரிகையாட்ட போய் கொடுத்தாரா, அப்புறம் அடுத்தடுத்து அது கோர்ட்டுக்கு போய் அவர் வந்து இது வெளிவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தடை வாங்கினாரா, தடை உத்தரவு வாங்கினாரா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த டைமு எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி பிரச்சாரத்தின் போது அந்த தொகுதிக்கே கொடுத்துருக்காங்கண்ணா, அதாவது ஒரு எம்பி நிற்கிறாருன்னா அந்த எம்பியோடைய கிட்டத்தட்ட அந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் எத்தனை பென்ட்ரைவ் போட்டிருக்கணும், அவங்க ஏகப்பட்ட பென்ட்ரைவ் வந்து காப்பி எடுத்து எல்லாத்துக்குமே வீடு வீடாக சப்ளை பண்ணி இதை இன்றைக்கி ஒரு பெரிய பூதாகாரணமாக ஆக்கிட்டாங்க. இதை வந்து வச்சு கால நேரம் வரும்போது இதை வந்து அவங்கள என்ன பண்ணணும், கரெக்டான நேரத்தில் இதை வந்து அவங்களுக்கு ஒரு இடையூறாக கொண்டு வரணும் அப்படின்னு செஞ்சதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் மேற்கொண்டு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து நமக்கு அடுத்தடுத்து தெரிய வரும். இதை பற்றி பெஜ்வல் ரேவண்ணா வந்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கலை. ஆனால் அவருடைய அலுவலகத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புள்ள உள்ள அதிகாரி வந்து சொல்கிறாரு, இந்த வீடியோ எல்லாம் போலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் சொல்கிறாராம். ஆனால் பெஜ்வல் ரேவண்ணா வந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. ஸோ அவர் வந்தால் தெரியும், ஜெர்மனியில் இருக்கிறாரு, எப்படியும் வர வச்சுருவாங்க, வந்து விசாரித்தா தெரியும் என்னவா போகுதுன்னு. ஆனால் ஏன் இந்த இது உண்மையாக இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய சொந்த குடும்ப கட்சியிலிருந்து அவரை அடிப்படை உறுப்பினர்லேருந்து கூட இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒருவேளை உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம், பாய்.